நீங்கள் பீட்டா பேஸை க்ரூம் பண்ணுறீங்க, பீட்டா பேஸுக்கு வந்து ஃபுட் கொடுத்து வளர்த்துறீங்க அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தண்ணிக்கு மேலே வந்து ஒரு லேயர் மாதிரி கட்டும். அதுக்குள்ளே பீட்டா பேஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஏன் கட்டுது அப்படின்னா, நம்ம வினில் கொடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இறந்து போன பீட்டாலாம் மேலே வரும். பீட்டா பேஸில் இறந்து போன பீட்டா பேஸில் கொஞ்சம் மேலே வரும். அப்போது அந்த அந்த ஒரு லேயர்லேயும் இந்த மாதிரிலாம் ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பீட்டா பேஸே இது ஒரு லேயர் மாதிரி கட்டும் பீட்டா பேஸ் அப்படிங்கிறாங்க. அது நமக்கு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்லாம் தெரியாது. ஆனால் பீட்டா பேஸ் நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து கண்டிப்பாக கட்டும். இந்த மாதிரி கட்டுது அப்படின்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் சப்ளை வந்து கட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த மாதிரி மூடிருச்சு அப்படின்னா, தண்ணிக்கு மேலே இந்த மாதிரி ஃபுல்லாக ஒரு லேயர் மாதிரி கட்டி மூடிருச்சு அப்படின்னா, வாட்டருக்கும் அட்மாஸ்பியருக்கு ஏருக்கும் வந்து கான்டாக்ட் இல்லாமல் போயிடும். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் சப்ளை ஃபுல்லாக கம்மியாகும். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நோய் வர ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஆக்சிஜன் சப்ளை இல்லாமல் ஒவ்வொரு மீனாக சாக ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த மாதிரி தடுக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஏர் மோட்டர் ரொம்ப ஸ்லோவாக நீங்கள் வச்சு ஓட்டு விட்டீங்க அப்படின்னா, அந்த லேயர் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சிட்ருக்கும். ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. இந்த ஏர் மோட்டர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்துக்கணும். ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா குட்டி சாக ஆரம்பிச்சிடும். நீந்த முடியாமல் சாக ஆரம்பிச்சிடும். ஆனால் ரொம்ப மைல்டாக அதனால் வந்து நீந்த முடியணும். அதை பார்த்துக்கணும். இல்லை நீந்த முடியல அப்படின்னா, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்பீடாக தான் வருது அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் ரொம்ப ஸ்லோவாக ஓட்டி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் ஓட்டி விட்டு ஒரு அரை மணி நேரம் ஓட்டினா கூட போதும். அந்த லேயர்லாம் உடஞ்சிரும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லாட்டி என்ன பெஸ்ட்டு அப்படின்னா, ஒரு 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 அரை மணி நேரம் போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப ஸ்லோவாக போட்டு ஆஃப் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அந்த லேயர் கட்டாது. இப்படி மோட்ரு போடுறதுக்கு வந்து அதை மோந்தே ஊற்றிட்டு போயிடலாமே சில பேர் நினைக்கலாம். அப்படி மோந்து ஊற்றினா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா ஃபேஸும் சேர்ந்து வந்துடும். பீட்டா குட்டிங்களாம் அவ்வளோவா ஓடாது பாருங்கள். மேலேயே சுற்றிட்டு இருக்கும் இந்த டைமில். அப்போது குட்டியும் சேர்ந்து வந்துடும். இதுதான் தலைவலியே. அப்போ அந்த குட்டியை உட்காந்து நம்ம பிரித்து போட்டுருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் மோந்துட்டுருக்கணும். அந்த தலைவலியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு மோட்ரு போட்டுடுறது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி பீட்டா ஃபேஸை வளர்க்குறதெல்லாம் நம்ம தினமும் வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும் வச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.